அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஹோலி கிராஸ் காலேஜில் ஏற்கனவே இவர் ஜெர்மனி சொன்ன மாதிரி ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் பேக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வாலண்டியர்ஸ்க்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தணும். அது வந்து அப்போ நஷாமுக்தி பாரத்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராமில் இதே போதை ஒழிப்பு சம்மந்தமாக அவேர்னஸ் நடத்துறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க. அப்போ வந்து மாஸ்டர் ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம், மாஸ்டர் ட்ரைனர்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. பட் அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இந்த அவேர்னஸ் கிரியேஷன் போயிட்டு இருக்கு. இதில் ஒரு அந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ல நாங்கள் ஒரு 3 என்ஜிஓஸ் கூட பண்ணிட்டு இருந்தோம். மாதிரி நெல்சன் ரொம்ப மெயின் பர்சன், ஐ திங்க் இன்னைக்கு வரல போல இருந்தவர். அவர் வந்து நான் கல்ச்சர் ஆஃப் த கம்ப்ளீட் கேம்பெயின் மாதிரி அவர் ரொம்ப ஆக்டிவாக பயங்கரமாக ப்ரோக்டாவாக நிறைய செஞ்சுருக்காரு. ப்ளஸ் ஏஎம்கே சைட்டையும் பண்ணிருந்தாங்க, அப்புறம் நம்ம டாக்டர் சைட்டையும் பண்ணிருக்காங்க. நம்ம நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், அக்ராஸ் தி கண்ட்ரி கம்பேர்டிவ்லி தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்ல, என்ன சொல்ற ட்ரக் அப்யூஸ் இருக்கிறதுல. பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த சைடெல்லாம் வந்து பயங்கரமாக ஆல்மோஸ்ட் more than 10% ஃபிகர்ஸ் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, 10% மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அடிக்டட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இது வந்து லாங் கேம்பெயின் அவேர்னஸ் மட்டும் அதாவது லாட் ஆஃப் பர்சனல் சைடு நம்ம சைடு ஒரு பெரிய ஒரு டிசிப்ளின், பர்சனல் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ அந்த அவேர்னஸ் ஆஸ்பெக்டில் பர்சனல் டிசிப்ளின் கிரியேட் பண்ணுறது தான் மெயின் பாயிண்ட் இந்த கேம்பெயினில். ஸோ அதை வந்து என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் டீனேஜர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, மோர் தென் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இஷ்யூஸ் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா 6, 7, 8வது படிக்கிற பசங்களாம் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வேரியஸ் ஃபார்ம்ஸ் வந்துருச்சு, சாக்லேட் ஃபார்ம்லேருந்து ஸ்டாம்ப் ஃபார்ம்லேருந்து வெரி ஈஸிலி அவைலபிளாக இருக்கிற மாதிரி நிறைய இடத்துல கிடைக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளால டிடெக்ட் பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற லிக்கர் பாட்டில் ஸ்மோக் சிகரெட்ஸுக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, சிகரெட்ஸ் ஸ்மோக் பண்ணால் நம்மளுக்கு தெரியும், வெளியே லெவல் பண்ண முடியும். அதே மாதிரி லிக்கர் பாட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த பாட்டில் வச்சுருக்காங்க இல்லையாங்கிற மாதிரி. பட் இது அப்படி கிடையாது, பேக்கெட் திரும்ப இருக்கலாம், கஞ்சா போட்டு ஃபேஸில் இருக்கலாம், இருக்கிறா இல்லையான்னு தெரியாது. நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் பேக்லையோ இல்லை பாக்கெட்ல நம்ம தேடிக்க முடியாது. ஸோ என்ன வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பிகம்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரக்ஸ். ஸோ இது என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் சைடில் தொடர்ச்சியாக பண்ணாலும் பெரிய லெவலில் வந்து குறையிறது ரொம்ப கம்மி, ஏன்னா டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் மெயினாக இப்போ நம்ம கேம்பெயின் எப்படி போகுது அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ஒன் திங், மேஜர்லி வந்து கான்சன்ட்ரேட் ஆன் டிமாண்ட் ரிடக்ஷன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி லெவலில் அந்த டிமாண்டை குறைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பசங்க யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பேசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரிஸ்க். இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த 6th 7th ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப்பில் சொல்லணும், தெரியப்படுத்தணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லே வந்து ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ் அப்படியே கண்டினியூ ஆகுது. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நிறைய பேர் நீங்கள் இன்னைக்கு இந்த காம்படிஷன்ஸ் வந்து சொல்லி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், உங்கள் பார்ட்டிசிபேட் கொண்டு வரது ஒரு ஆக்டிவிட்டி அவ்வளோதான். பட் ஃப்ரம் தி இம்பேக்ட் அண்ட் அவேர்னஸ் ஆஸ்பெக்ட்லாம் வந்து இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு 100 வாலண்டியர்ஸ் மாஸ்டர் ட்ரெயினர்ஸ்லாம் இருக்காங்க. வேற ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அவங்க வச்சு நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான பேசிஸ் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தவிர்ப்பு ஃபர்ஸ்ட்டு வந்து போதை எடுக்கிறதுக்கு முன்னாடி யார் யூஸ் பண்ணாமல் இருக்குங்கிறது தான். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக பண்ணணும். ஒன்லி திங் என்னோட ரிக்வஸ்ட் இந்த இது வந்து காம்படிஷன்ஸ் நடத்துறது மட்டும் இல்லாமல் ஐ ரிக்வஸ்ட் டு த ஆர்கனைசர்ஸ் வந்து இதை வந்து ஒரு லீகல் எபிலிட்டி, ஒரு பாடி மாதிரி கொண்டு போகணும், தொடர்ச்சியாக பண்ணணும். ஒரு 2-3 months காம்படிஷன் நினைச்சு முடிக்கிற வேலை கிடையாது. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ தொடர்ச்சியாக ஆர்கனைசேஷன் ரிக்வஸ்ட் பண்ணுறது தொடர்ச்சியாக பண்ணணும். அதுக்கு ஒரு அமைப்பாக நீங்கள் உருவாகணும். தட் இஸ் மை ரிக்வஸ்ட் டு தி ஆர்கனைசேஷன். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அதர்வைஸ் காம்படிஷன் வந்து கொடுத்துட்டு போகிறது ஜஸ்ட் ஃபார் நேம் சேக், அவ்வளோதான். தட் வில் நாட் சால்வ் த பர்பஸ்.
இந்த இதை வந்து நீங்கள் இந்த வாலண்டியர்ஸ் ட்ரெயின் பண்ணுறது, ரெகுலராக வந்து காலேஜஸில் நீங்கள் சொல்கிறது, இது எல்லாமே வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டியாக, வீக்லி ஆக்டிவிட்டியாக நம்ம சொசைட்டிக்கு மட்டும் ஒரு பெரிய கடமையாக நினச்சிட்டு பண்ணலாம். இட் இஸ் ஃபார் அவர் ஓன் வெல்ஃபேர், ஃபேமிலி, சொசைட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் செய்யணும். ஸோ ஜெரோவில் நீங்கள் வந்து ரோட்டரியில் இருக்கீங்க, வந்தீங்களா? ஸோ மிஸ்ஸிங் ஃபாதர் வெல்ஃபேர், ஸோ ஹாப்பி டு ஃபைண்ட். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் கொஞ்சம் இதை வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபார்மில் கொண்டு போங்க. ஐ வாண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் டு ஒர்க் வித் கவர்மெண்ட், வித் கவர்மெண்ட் அண்ட் வித்வுட் கவர்மெண்ட் டசன்ட் மேட்டர், பட் கண்டினியூஸ் இன்டர்வென்ஷன் இன் அவேர்னஸ் கிரியேஷன் ரிக்வயர்ட். அண்ட் இதில் கவர்மெண்ட்டை விட நான் கவர்மெண்டல் ஃபார்ம்ஸ் தான் வந்து கேன் ஆல்வேஸ் ப்ளே அ வெரி ஆக்டிவ் ரோல்ங்கிறது தனிப்பட்ட கருது. ஸோ ஐ ஹோப் யூ டேக் த அட்வைஸ் சீரியஸ்லி அண்ட் திங்க் அபவுட் இட். தேங்க் யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க் யூ.